ஒரு காலத்தில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு புத்திசாலி பூனை வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் சமையலறையில் வைத்திருந்த புதிய வெண்ணெய் நிறைந்த ஒரு பாத்திரத்தை அது கண்டது. பூனை நினைத்தது, இப்போது இதை சாப்பிட்டால் யாராவது என்னை திட்டுவார்கள். இதற்கு ஒரு பிளான் பண்ணி சாப்பிடலாம் என்று எண்ணியது. உடனே அந்த வெண்ணெயை தன் முகம் முழுவதும் மற்றும் மீசைகளிலும் தடவிக்கொண்டது. உரிமையாளர் வந்து காலியான பாத்திரத்தை பார்த்தார். யார் இதை சாப்பிட்டது என்று கோபமாக கேட்டார். பூனை பரிதாபமாக நடித்துக்கொண்டு, எனக்கு தெரியாது, நான் முகத்தை கழுவியதால் தான் என் முகம் இப்படி பளபளப்பாக இருக்கலாம் என்று சொன்னது. ஆனால் உரிமையாளரின் மனைவி சிரித்துக்கொண்டு, வெண்ணெய் எப்போதும் அதன் மனத்தை வெளிவிடும், உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது என்று சொன்னார். பூனை வெட்கப்பட்டு அதன் பிறகு ஒருபோதும் பொய் சொல்லவே இல்லை. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் அறிவது, உண்மை எப்படியும் வெளிவந்தே தீரும். பொய் எதற்கும் உதவாது. சோ எதற்கும் பொய் சொல்லாதீங்க.